வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மித்ரா தப்பான பொண்ணு அப்படின்னு ஏதாவது எவிடன்ஸை வச்சு நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம பாரதி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆதியும் பாரதியும் சேர்ந்து வர நேரம் அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மித்ராவுக்கு கடுப்பாகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துரை அனுப்பி வச்ச அந்த பொண்ணையும் பவானியும் மித்ராவும் சேர்ந்து அடைச்சி வச்சுறாங்க. உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு இக்கட்டான நிலையில் வேற வழியே இல்லை. தன்னோட கல்யாண ஃபோட்டோவை பாரதி எடுக்கிறாங்க. என்னோட கணவர் தான் ஆதி அப்படின்னு உண்மையை உடைக்கிறாங்க. இவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவருக்கு பழைய நினைவுகளை அழிஞ்சிடுச்சு. அதை மறந்துட்டாரு. ஆனால் இந்த சாக்கை மித்ரா பயன்படுத்தி அவரை அடைய பார்க்குறா அப்படின்னு அந்த இடத்துல காட்ட நேரம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் ஆன நபரையா நீ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு மித்ராவை அடித்து வெளுக்கிறாங்க பாட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டி இந்த கல்யாணத்தை பாரதி எது வேணாலும் சொல்லி நிப்பாட்ட ட்ரை பண்ணுவா. ஆனால் அதை நிப்பாட்டக்கூடாது, இது நடக்கணும் என் பேத்திக்கும் உங்களுக்கும் அப்படின்னு ஆதிட்ட சொல்ல நேரம் மித்ரா தப்பான பொண்ணு அப்படின்னு எவிடன்ஸோட இந்த பாரதி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை. ஆனால் மித்ரா தப்பானவங்க அப்படின்னு எவிடன்ஸோடு வந்தால் கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நிரூபிக்க முடியாமல் நம்ம பாரதிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பேத்தி மித்ரா நல்லவ தான் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி நம்புகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு வர நேரம் நம்ம பாரதி ஆதி கூட ஜோடி சேர்ந்து வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க. இங்கே மித்ரா கடுப்பாகி எங்கே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் நான் தான் பொண்ணு அப்படி இருக்க நேரம் அங்கே பாரதியும் ஆதியும் சேர்ந்து வராங்க. அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிட்டு வரவேற்காங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல கடுப்பாறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நல்ல வேலை நம்ம துறை மூலமாக உண்மையை சொல்லதுக்கு அனுப்புன அந்த லேடியை பிடிச்சி அடைச்சி வச்சாச்சு. உண்மை இனி கசியாது. அதுக்குள்ளே நான் ஆதி என் காலத்தில் தாலியை கட்டிடணும். அப்போ தான் ஆதியோட சொத்து பத்து எல்லாம் பவானி மேடமும் நம்மளோட திட்டப்படியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க கனவை உடைக்கிறதுக்கு நம்ம பாரதி யுத்தியை யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், மித்ரா கேடு கெட்டவ அப்படின்னு நிரூபிக்க இப்போதைக்கு எனக்கு வழி இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையை ஏன் உடைக்கக்கூடாது, இவ்வளோ காலம் ஆதிக்கு ஏதோ ஆயிரம்னே நான் உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன். நான் தான் அவரோட மனைவி, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு உள்ள ஆதாரம் கல்யாண ஃபோட்டோ தான் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு நம்ம மண்டபத்தில் காட்டுறாங்க. சாக்காராங்க பாட்டி. என்ன உனக்கு ஏற்கனவே ஆதி கூட கல்யாணம் ஆகியிருக்கா, நீங்கள் ரெண்டோரும் கணவன் மனைவி அப்படின்னு கேட்க நேரம் மீனாவோட அம்மா திலக மீனா நான் சொன்னதெல்லாம் இப்போ நடந்துட்டு பாத்தியா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாம், இந்த ஆதியோட மனைவி தான் பாரதியா, அப்படி இருக்க நேரம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சரி அப்படி இருக்க நேரம் இவ்வளோ காலம் எதுக்காக இதை நீ சொல்லாமல் இருந்த அப்படின்னு பாட்டி நம்ம பாரதிகிட்ட கேட்குறாங்க. என் புருஷன் தான் ஆதினி எப்போவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம், நீ அப்பையெல்லாம் எதுக்காக பண்ணலை அப்படின்னு கேட்க நேரம் என் கணவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடும், உண்மையை சொன்னால் அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறத நினச்சி அவருக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு உள்ள விஷயத்துக்காக தான் நான் மறைச்சேன். இப்போ இதுக்காக கொண்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறேன். இப்போ எனக்கு வேற வழி இல்லை, இந்த இவ மித்ரா கேடு கெட்டவ அப்படின்னு நிரூபிக்க அப்படின்னு சொல்லுறேன். இவங்க பேத்திக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆன விஷயம். ஆனாலும் அவளுக்கு திமிரு அகம்பாவம் எல்லாம் சேர்ந்து நான் ஆதியை அடையணும் அப்படின்னு அவளுக்குள்ள வெறி தான் இதுக்கெல்லாம் காரணம். மண்டபம் வரை கொண்டு நிற்குது அப்படி சொன்ன என் பேத்திக்கு உண்மை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு நம்ம மித்ராவை தொலியை உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டி. இந்த ஆதிக்கும் பாரதியும் புருஷன் முட்டாட்டின்னு உனக்கு தெரியுமா, சொல்லு மித்ரா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் பாட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகெட்ட லைஃப் உனக்கு தேவையாடே, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்க சந்தோஷம் வாழ்ந்துட்டு போவாங்க. அதை என் பேத்தியாக இருந்து நீ கெடுக்க நினச்சிருக்கிறிய படுபாவி, நீ நல்லா இருப்பிய அப்படின்னு மித்ராவை அடிக்கிறாங்க. உனக்கு வேற இடத்துல நல்ல வரனா பார்த்து அமைக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாம் சொன்னா கேளு மித்ரா, நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி பாரதியை பிடிச்சி இந்த பாருமா என் பேத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா, இந்த கல்யாணம் நடக்காது, நான் உனக்கு வாக்கு தரேன், நீனும் ஆதியுமே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன பாட்டி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு கோபமாக வருது அப்படின்னே சொல்லலாம். நம்ம
மித்ராவுக்கு. இந்த பாட்டி உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் ஆதி என் கழுத்தில் தாலியை கட்டக்கூடாது, என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போமாவது உண்மையை வந்து சொன்னீங்களே பாரதி, நான் தான் உங்கள் புருஷன் அப்படின்னு வந்து எனக்கு அது போதும், கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களோட சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதியை வந்து அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. ஆதி, நீங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டீங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். என்ன உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் ஒரு விஷயம் மூலமாக இதை வந்து நான் தான் வந்து உங்கள் கணவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்க தான் ஆதித்யா, தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கடவுளே, இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் அவருக்கு தெரிஞ்சால் அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிரம்னு பயந்துட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க பாரதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து பாட்டி முடிவெடுக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில் என்ன பண்ண அப்படின்னு வந்து தெரியாமல் நம்ம மித்ரா வந்து பவானியோட சேர்ந்து உங்கள் பாட்டியை போட்டுதல தான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு வந்து பவானி வந்து நம்ம மித்ராட்ட வந்து ஐடியா கொடுக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.